15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இன்றைய தினம் அதிக மழைக்கான வாய்ப்பு, மிக மழைக்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினமும் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு தீவிரமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. நாளைய தினம் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதை தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டிலும் மற்றும் அதனுடைய உள்பகுதிகளிலும் இந்த மழைக்கான இருந்த வாய்ப்புகள் தற்பொழுது தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்களுக்கு முழுவதும் பரவி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் நாளை பிறகு நமக்கு படிப்படியாக குறையக்கூடும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 8ஆம் தேதி வரையிலும், அதாவது நாளை தினம் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய தீவிரம் படிப்படியாக குறைந்து நமக்கு 8ஆம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் மிதமான அளவுல மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடிமழையுடன் கூடிய மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஏற்கனவே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த மாவட்டங்களில் நமக்கு காலை 7 மணி வரையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புதுவையிலும் இதே நேரங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் இந்த மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் இந்த மழையினுடைய அளவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆழ்ந்த காற்று